ஹாய், நம்ம போன வீடியோவில் ஜாமெட்ரி எங்கே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம். இந்த ஆரிகாமி, சேட்டலைட், சோலார் பேனல் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த வீடியோ போன வீடியோடைய கண்டினியூஷன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு விசிறியை சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுருப்போம். இந்த விசிறியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னுக்கான பேர் மவுண்டெயின் அண்ட் வேலி ஃபோல்டு. நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்க்குற நிறைய பொருட்களில் இந்த மவுண்டெயின் அண்ட் வேலி ஃபோல்டு இருக்குது. இந்த மவுண்டெயின் அண்ட் வேலி ஃபோல்டில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்றதை நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலிமா பார்த்துலாம் வாங்க. இப்போது ஒரு A4 ஷீட் இருக்குது. இந்த A4 ஷீட்டோட ஆங்கிள் பார்த்தோன்னா 0 டிகிரி. ஏன் 0 டிகிரி அப்படின்னா இதில் எந்த விதமான ஃபோல்டிங்ஸுமே இல்லை. இப்போ இந்த பேப்பரை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 ஆப்ஸ்டிக்கல் மேலே வைக்கிறப்ப இந்த பேப்பரால் இது மேலே நிற்காமல் கீழே விழுந்துடுது. இதுவே இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் இந்த விசிறி செஞ்சோம்ல, இந்த விசிறியை இது மேலே வைக்கிறப்ப இதால் நிற்க முடியுது. இப்போ நான் ஒரு ஆப்ஸ்டிக்கல் வச்சு காட்டுற மேலே இந்த ஆப்ஸ்டிக்கலை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. இதுக்கு காரணம் இந்த பேப்பரில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எந்த ஒரு பேப்பரில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த பேப்பருடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், அதுக்கப்புறமா கார்டன் பாக்ஸை பிரித்து பார்த்தோன்னா அதிலெல்லாம் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். இதனால தான் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அண்ட் கார்டன் பாக்ஸ் இது ரெண்டுத்துக்குமே திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் அதால் அதிக அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேடியமுடைய ரூஃப்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா நமக்கு கான்க்ரீட்டுடைய திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் அதால் ரொம்ப நாள் நீடித்து உழைக்க முடியும். அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதனால நமக்கு ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டும் குறையும். என்ன தான் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அது என்னன்றதை ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இந்த பேப்பரை சிலிண்டர் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் மேலே இப்போ இந்த புக்கை வைக்க போகிறோம். இந்த சிலிண்டர் ஷேப் இந்த புக்கை ஏன் வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பேப்பரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விதமான ஆங்கிளில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பேப்பருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இப்போ இந்த பேப்பரை நான் இந்த டைரெக்ஷனில் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கீழே விழுந்துடுது. இதுக்கான ரீசன் இந்த சிலிண்டரில் இந்த ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் மட்டும்தான் நமக்கு கர்வேச்சர் இருக்குது. இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷனில் பார்த்தோன்னா எந்த விதமான கர்வேச்சருமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது 0 டிகிரி. அதனால தான் இந்த பொருள் கீழே விழுந்துடுச்சு. இப்போது இந்த பொருளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஒரே வழி 2 சைடுமே கர்வேச்சர் இருக்கணும், அதாவது போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரெக்ஷன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருள் தான் முட்டை. என்ன தான் நம்ம முட்டையை கையில் வச்சு நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணாலும் முட்டையை உடைக்க முடியாது. அதுக்கான ரீசன் அதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கர்வேச்சர் இருக்குது. முட்டையை உடைக்கிறதுக்கு ஒரே வழி ஏதாவது ஒரு டைரெக்ஷன் இருக்கிற கர்வேச்சர் லைட்டாக செதைச்சி விட்டோன்னா முட்டையை ஈஸியாக உடைக்க முடியும். இந்த சிம்பிள் டெக்னிக் தான் பொட்டேட்டோ சிப்ஸ் அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்கிற நிறைய ஸ்டேடியம் ரூஃபில் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டேடியம் ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கர்வேச்சர் இருக்கும். அதனால இந்த ஸ்டேடியம் ரூஃப்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிங்கோ எமிட்டோ ஸ்டிப்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கர்வேச்சர் இருக்கும். இதுவே நீங்கள் லேஸில் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு மவுண்டன் அண்ட் வேலி ஃபோல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸ்லையும் கர்வேச்சர் இருக்கும். அதனால் இந்த சிப்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரீசன்னால தான் நம்ம வீட்டில் பண்ணுற சிப்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுற சிப்ஸில் எந்த விதமான கர்வேச்சர்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்ஸ் எல்லாமே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரப்போ உடையாமல் இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் ஒரு சிப்ஸ்க்கும் வர மாதிரி டிசைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிப்ஸ் பேக்கெட்டில் காற்று நிரப்பி இருப்பாங்க. ஆக்சுவலாக அது காற்று கிடையாது, அது நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் நான் ரியாக்டிவ் கேஸ். இதுவே காற்று நிரப்பி இருந்தாங்கன்னா அந்த காற்று சிப்ஸில் இருக்கிற ஆயில் கூட ரியாக்ட் ஆகிட்டு ஒரு விதமான நாற்றத்தை வெளியிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லேஸ் பேக்கெட்டை கையில் எடுத்துகிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அந்த உடையிற சிப்ஸுடைய ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கான காரணம் அதுக்கான ஷேப் தான். எந்த ஒரு பொருளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரெக்ஷனில் கர்வேச்சர் இருக்கும் அந்த பொருள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு நான் சொன்னேன். அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன பேர்? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முட்டையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரெக்ஷனில் கர்வேச்சர் இருக்குது. அந்த ஷேப்க்கு என்ன பேர்? நீங்கள் முட்டையை மனசில் வச்சுக்கிட்டு ஓவல் ஷேப்புன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.